நாடு முழுவதும் மக்களவை தேர்தல் பிரச்சாரம் களை கட்டியுள்ள நிலையில் சில தொகுதிகளில் வேட்பாளர்களை நியமிக்காமல் மௌனம் காக்கிறது பாஜக மற்றும் காங்கிரஸ். எந்தெந்த தொகுதிகள் அவை என்பதை அலசுகிறார் சிறப்பு செய்தியாளர் சலீம். இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் தேர்தல் பிரச்சாரம் அனல் பறக்க போய் கொண்டிருக்கிறது. ஆனால் சில முக்கியமான விவிஐபி தொகுதியில் யார் வேட்பாளர் என்றே காங்கிரசும் பாஜகவும் இன்னும் முடிவு செய்யாமல் காத்திருக்கிறார்கள். இழுபறி நீடிக்கிறது. வேட்பாளர்களை நியமிப்பதில் ஏன் இந்த திண்டாட்டம் என்பதை பார்த்து விடுவோம். எந்தெந்த தொகுதியில் அப்படின்னு சொல்லி முதல்ல உத்தரப்பிரதேசத்தில் ரேபரேலி தொகுதி சோனியா காந்தி அவர்களுடைய கோட்டை. ஆனால் சோனியா காந்தி அங்கே திரும்ப ஜெயிச்சு எம்பி ஆனாங்க. ஆனால் இந்த முறை மாநிலங்களவை எம்பியாக ஆகிவிட்டார். அதனால ரேபரேலியில் யார் களமிறங்குவார்கள்? அவருடைய மகள் பிரியங்கா காந்தி அவருடைய முதல் தேர்தலை இந்த தொகுதியிலிருந்து சந்திப்பாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அது மட்டும் இல்லை, இந்த தொகுதிக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற ஒரே தொகுதி இதுதான். சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் இன்னும் ரகசியம் காக்கிறது காங்கிரஸ் யார் வேட்பாளர் போடுறாங்கன்னு பார்த்துட்டு நாம வேட்பாளர் போடலாம் என்ற எண்ணத்தில் பாஜக இருப்பதாகவும் தகவல்கள் சொல்லப்படுகிறது. இங்கே ரகசியம் காக்கிறது இரண்டு கட்சிகளும். சரி, அப்படியே உத்தரப்பிரதேசத்தில் அமேதி தொகுதிக்கு வந்தோம் அப்படின்னா, ராகுல் காந்தியின் கோட்டையாக இருந்தது. திரும்ப அங்கிருந்து வெற்றி பெற்றார். ஆனால் சென்ற தேர்தலில் ஸ்மிருதி இரானி அவர்கள் ராகுல் காந்தியை 55,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று விட்டார். ராகுல் காந்தி வயநாட்டிலிருந்து எம்பி ஆனது நமக்கு தெரியும். மௌனம் காக்கிறது காங்கிரஸ். அங்கே யார் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி தெரியல. பாஜக ஸ்மிருதி இரானி அவர்களையே மீண்டும் அங்கே களத்தில் இறக்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது. அமேத்தியில் ஒரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, பிரியங்கா காந்தி அவர்களுடைய கணவர் ராபர்ட் வதேரா என்ன சொல்லியிருக்கார்? மக்கள் நான் போட்டியிட வேண்டும் என்று விரும்புகின்றனர் அப்படின்னு சொல்லி ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருக்கார். ஒருவேளை அவர் களத்தில் இறங்குவாரான்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க? ஏற்கனவே பாஜக காங்கிரஸ் கட்சியை குடும்ப அரசியல் என வறுத்தெடுக்கிறது. இன்னும் இவருக்கு அந்த தொகுதியை ஒதுக்குனாங்க அப்படின்னா பாஜகவிற்கு காங்கிரஸே ஒரு பிரச்சார பீரங்கியை எடுத்து பரிசாக கொடுத்த மாதிரி என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை முன்வைக்கின்றனர். தேர்தல் நேரத்தில் இவர் ஏன் இந்த மாதிரி பேசி சிக்கிக் கொள்கிறார் என்றும் அவர்களுடைய பார்வையை முன்வைக்கின்றனர். சரி, உத்தரப்பிரதேசத்தில் அப்படியே பக்கத்து தொகுதிக்கு போனோம் அப்படின்னா கைசர் கஞ்ச் தொகுதி. அங்கே அதாவது உத்தரப்பிரதேச தொகுதியை பொறுத்தவரை பாஜக எம்பி பிரிஜ் பூஷன் அவர்களுடைய கோட்டை இது. நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், மல்யுத்த வீராங்கனைகள் பாலியல் குற்றச்சாட்டு இவர் மேலே வச்சாங்க. இவர் மல்யுத்த சம்மேளன தலைவராக இருந்தபோது மிகப்பெரிய குற்றச்சாட்டை சந்திக்க நேரிட்டது. மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் மல்யுத்த வீராங்கனைகள் நடத்தினாங்க. சர்வதேச அளவில் இதனுடைய கவனம் பெற்றது. அவர் பாஜகவினுடைய சிட்டிங் எம்பி. இந்த தொகுதிக்கு பாஜகவும் மௌனம் காக்கிறது. ஒருவேளை இவரையே மீண்டும் நியமிப்பார்களா என தெரியவில்லை. வேட்பாளராக நிறுத்துவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரசும் சமாஜ்வாதியும் கூட்டணியில் இருக்கிறது. இந்த தொகுதியை காங்கிரஸ் கட்சி சமாஜ்வாதிக்கு கொடுத்து விட்டது. ஆனால் யார் வேட்பாளர் என்று சமாஜ்வாதியும் அறிவிக்கவில்லை. அலகாபாத் தொகுதி உத்தரப்பிரதேசத்தில் பொறுத்தவரை, உத்தரப்பிரதேசத்தில் ஏன் இத்தனை விவிஐபி தொகுதி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உத்தரப்பிரதேச இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்தில் அதிக தொகுதிகள் இருக்குது அப்படின்னா நாடாளுமன்ற மக்களவையில் அது உத்தரப்பிரதேசம் தான், 80 தொகுதிகள். சரி, அலகாபாத் தொகுதியை பொறுத்தவரை சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே அமிதாப் பச்சன் அபாரமாக வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. அந்த தொகுதியில் யாரை களமிறக்க வேண்டும் என்று பாஜகவும் தெரிவிக்கவில்லை, காங்கிரசும் தெரிவிக்கவில்லை. சரி, அப்படியே அங்கிருந்து வேற ஒரு தொகுதி புல்பூர் தொகுதிக்கு வந்தோம் அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு அவர்கள் இங்கிருந்து வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. கன்ஷிராம் அவர்கள் ஜெயித்த தொகுதி இது. பாஜகவும் காங்கிரசும் இங்கேயும் யார் வேட்பாளர் என்று தெரிவிக்கவில்லை. சரி, உத்தரப்பிரதேசத்தில் விவிஐபி தொகுதியிலிருந்து அப்படியே நாம் என்ன செய்வோம், மகாராஷ்டிராவுக்கு வருவோம். எங்கெல்லாம் இழுபறி நீடிக்குது அப்படின்னு சொல்லி. நாசிக் தொகுதியை பொறுத்தவரை இந்த தொகுதி எனக்கு வேண்டும் என பாஜகவும் கூட்டணியில் உள்ள அஜித் பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் கட்சியும் அங்கே உனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் என இழுபறியில் இருக்கிறார்கள். யார் என்று முடிவு செய்யவில்லை. அவங்க தான் கூட்டணியில் இருக்காங்க. ஒரிஜினல் தேசியவாத காங்கிரஸ் சரத் பவார் அவர்களுடைய கட்சி காங்கிரஸ் கட்சியோடவும் சிவசேனாவோடவும் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனாவோடவும் கூட்டணியில் இருக்காங்க. பாஜக அஜித் பவார் மற்றும் சிவசேனா உடைந்த கட்சி ஏக்நாத் ஷிண்டேவுடைய கட்சி இவங்களோட கூட்டணியில் இருக்காங்க. இன்னும் முடிவாகல. பாஜகவும் மௌனம் காக்கிறது, காங்கிரஸ் கூட்டணியும் மௌனம் காக்கிறது. மண்டி தொகுதி இமாச்சல பிரதேசத்தில் மொத்தமே 4 தொகுதி தான். இந்த குறிப்பிட்ட தொகுதியில் பாஜக இம்முறை சர்ச்சை நாயகி என்று அழைக்கப்படுகிற கங்கனா ரணாவத்தை களத்தில் இறக்கியிருக்கிறது. இவருக்கு எதிராக யார் வேட்பாளர் என்று காங்கிரஸ் இன்னும் முடிவு செய்யவில்லை. இவ்வாறாக விவிஐபி தொகுதிகள் பல
வேட்பாளர் யார் என்று தெரியாமலேயே பிரச்சாரம் அங்கே பெரும்பாலும் சில இடங்களில் ஆரம்பிக்காமலேயே அமைதியாக காணப்படுவது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.